வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு எப்போ வரும்? எப்படி இருக்கும்? எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கு? அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். லாட்டைய சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாட்டைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் மாசம் வந்துட்டு முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் அது மத்தது எல்லாத்தையும் இது பண்ணாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுனாச்சும் தெரிவிக்கணும்னா, அதுக்கும் வந்துட்டு டைம் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இது பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்டர் பொங்கல் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு டஃப் பிராக்டிஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகப்போது. 2 இயர்ஸ்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து எக்ஸ்பைரி ஆகப்போதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாசம் பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நல்ல நியூஸா வரும். அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் எடுத்தா நான் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம்லாம் வந்துட்டு ஜென்ரல் ஓபிசிக்கு வந்துட்டு உங்களுக்கு 45% மார்க் வந்து நீங்க எடுக்கணும். 100க்கு 45 மார்க் வந்து நீங்க எடுக்கணும். அதே வந்துட்டு எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, நீங்க 100க்கு 40 மார்க் வந்து எடுத்திருந்தா போதும். இது நடுவுல வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீல வந்துட்டு எதனாச்சும் ஒரு 98 ஆன்சர் தான் வந்து குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கம்மியாகும். நீங்க வந்து 44 இல்ல 41 இல்ல 39 மார்க் அந்த மாரி எடுத்திருந்தா போதும். இது வந்துட்டு உங்களோட ஆன்சர் கீ மாறுறத பொறுத்து இருக்கு. அதனால வேற எதுனாச்சும் உங்களுக்கு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு. இல்ல வந்துட்டு எப்போ ரிசல்ட் வந்துட்டு கரெக்டான டேட் வரும்? ரிசல்ட் வந்துட்ட அப்புறம் நான் என்னென்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட் காப்பிய வச்சு நான் வந்துட்டு பார் கவுன்சில்ல வந்து சப்மிட் பண்ணணுமா? என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நான் சப்மிட் பண்ணணும்? அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சர்டிஃபிகேட் காப்பி வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்றது? அந்த மாரி எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கு நான் பிரீஃபா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். தேங்க் யூ.